தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. இன்றைக்கி எபிசோடை பொறுத்த வரைக்கும் அஞ்சலிக்கு மகேஷ் மேலே முழுசாக சந்தேகம் வந்துடுச்சு. துளசி சொன்னதை வச்சு அஞ்சலி மகேஷ் மேலே சந்தேகப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, அப்பா வந்திருந்தாங்கன்னா அப்போ அவர் கொண்டு வந்த பை வீட்டில் தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக அலசி ஆராயிறாங்க. ஆனால் எங்கே தேடியும் பையை காணும். அப்போ அஞ்சலி ரொம்ப அப்செட்டாக சோபாவில் வந்து உட்காடுறாங்க. ரொம்ப டென்ஷனில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரிமோட்டையும் தூக்கி உடைக்கிறாங்க. அப்புறம் தான் புரியுது ரிமோட்டை உடைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி அதை க்ளீன் பண்ணும்போது சோபாவுக்கு அடியில் பை இருக்கிறத பார்த்து அஞ்சலி அந்த பையை பார்த்ததுமே கதறி அலறாங்க. ஏன்னா துளசி சொல்லியிருப்பாங்க, உனக்காக புது ட்ரெஸ்ஸு பழம் எல்லாமே நான் வாங்கி கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொன்னதை நினச்சி இங்கே அஞ்சலி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அப்போது அப்பா வந்திருக்காரு, என்னை பார்க்காமலே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அழுகும்போது மகேஷ் மேலே சந்தேகம் வந்துருச்சு. மகேஷ்காக வீட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆஃபீஸ்க்கு போன மகேஷும் வீட்டுக்கு வராங்க. முறைச்சவனைக்குமே பார்த்துட்டு இருக்காங்க. மகேஷ் பார்த்திங்கன்னா அஞ்சலிக்காக ஹோட்டல்லேருந்து சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிடு அஞ்சலின்னு சொல்லி சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் டேப்லெட்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 2 நாளாக நீ சரியாக தூங்கவே இல்லை, நல்லா தூங்கு அஞ்சலி அப்படின்னு சொல்ல, நான் கொஞ்சம் நேரம் கழித்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி உட்காந்துட்டு இருக்க. மகேஷ் ஒரு பக்கம் தூங்குறாரு. அவர் தூங்கின அடுத்த செகண்ட் மகேஷுடைய ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் மகேஷ் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணது அந்த கால் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதை பார்த்ததுமே அப்போ இதுக்கெல்லாம் காரணம் மகேஷ் தானா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் அஞ்சலி சைலண்ட்டாக இருக்காங்க. வழக்கம் போல் மகேஷ் ஆஃபீஸ்க்கு கிளம்புறாரு. அப்போது மகேஷை நிற்க சொல்லி விசாரிக்கிறாங்க. ஸோ என் அப்பா என் வீட்டுக்கு வந்தாரா, என்னை பார்க்க வந்தாரா, என் அப்பாவை என்ன பண்ண அப்படின்னு சொல்லி மகேஷ் கிட்ட கேட்கும்போது அப்போது மகேஷ் வந்து சொல்கிறாங்க, நீ 2 நாளாக அப்செட்டாக இருந்தேன், உங்கள் அப்பா வந்தால் எல்லாம் சரியாருன்னு நினச்சேன், ஆனால் உங்கள் அப்பா வந்துட்டு போனதே எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த நேரத்தில் அம்மா வேறு தொலைஞ்சு போயிட்டாங்க, நான் அவங்கள தேடி போயிட்டேன். ஸோ வந்து பார்த்தேன் பை இருந்தது, நான் வந்து எடுத்து போடலை, அம்மா அதுவும் எடுத்து வீசியிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த பூ பழம் இந்த புடவையெல்லாம் பார்த்தா சுத்தமாக பிடிக்காது, அவங்க வந்து தூக்கி வீசியிருப்பாங்க. பட் நான் இதை கண்டிப்பாக செய்யவே இல்லை அஞ்சலி அப்படின்னு சொல்லி மகேஷ் ஒரு பக்கம் நடிக்க, மகேஷோட நடிப்பை சந்தேகத்தோடு தான் இங்கே அஞ்சலி வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் துளசி வெற்றி இவங்க 2 பேருமே லக்ஷ்மியை பார்க்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. 22வது நாள் காரியம் செய்யணும் அப்படின்ற மாதிரி லக்ஷ்மி கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கான பத்திரிக்கையையும் அதை ரெடி பண்ணுறாங்க நம்ம துளசி. ஸோ எழுதி கொடுத்து சரி பார்க்க சொல்கிறாங்க. லக்ஷ்மியும் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எபிசோடை முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைக்கி எபிசோடை முடிச்சிருக்காங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றது நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.